எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாரநாதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆம், வருவேன் என்று சொன்னவர் இதோ மேகங்களோடு கூட வருகிறார். தேவ தூதர்களோடு வருகிறார். எக்கால சத்தத்தோடு வருகிறார். தேவனுடைய சபையை சந்திக்க, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் மேகங்களோடு கூட வருகிறார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் என்பது ஒரு பயங்கரமான நாளாக அது காணப்படுகும். ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கோ அது ஆசீர்வாதமான நாளாக, மனமகிழ்ச்சியின் நாளாக, மகிமையின் நாளாகவும் அது காணப்படுகும். ஆனால் தேவனை சந்திக்கிற அந்த நாள் தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு பக்கத்தில் மகிமையின் நாளாக இருந்தாலும், தேவனை அறியாத ஜனங்களுக்கோ அது பயங்கரமான நாளாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அதுக்காகத்தான் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக கிறிஸ்துவின் வருகைக்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அங்கே புருஷருக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டபடியினால் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாவோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சியோனிலே காலத்தை அங்கே ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் அங்கே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள், அதுக்கு முன்னாக நிற்பவன் யார்? அந்த நாளை சகிப்பவன் யார்? ஆம், கர்த்தருடைய நாள் என்பது இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிப்பிடுகிற ஒன்றாக காணப்படுகிறது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்பவன் யார்? அவருடைய வருகைக்கு முன்பாக நிற்பவன் யார்? கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாளை சந்திக்கிறதுக்கு முன்னாக நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்பிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். நம்முடைய தவறான வழிகளை விட்டு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அங்கே பொய்யான தேவர்களை விட்டு மெய்யான தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி நாம் மனம் திரும்பினால் நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய அக்கிரமங்களை விட்டு, நம்முடைய குடிபோதைகளை விட்டு, நம்முடைய அசுத்த காரியங்களை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பினால் தேவன் தீங்குக்கு மனசாபப்படுகிறவர் அல்லவா? அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் அல்லவா? அவர் நம் பக்கமாய் திரும்புவார். அவருடைய இரக்கம் நம் பக்கம் கிடைக்கும், அவருடைய தயவு நம் பக்கம் கிடைக்கும். ஆகவே கர்த்தரின் பக்கமாய் திரும்புவோம். 2வது அதிகாரம் 13வது 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவருடைய இரக்கமும் அங்கே நம் பக்கம் கிடைக்கும், அவர் நம் பக்கமாய் திரும்புவார் என்று பார்க்கிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தரின் பக்கமாய் திரும்புகிற ஒரு காலம். இன்னைக்கு திருச்சபையோ ஆண்டவருடைய வருகையை மறந்து வாழ்கிறது. உலகம் இன்றைக்கு கிறிஸ்துவை தேடாததை போல, கிறிஸ்துவை அறியாததை போலவே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை மறந்தவர்களாய், அறியாதவர்களாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு மனிதன் இப்படி சொன்னான், உலகம் இருளிலே தூங்கி கொண்டிருக்கிறது, திருச்சபை வெளிச்சத்திலே தூங்கி கொண்டிருக்கிறது. ரெண்டும் தூக்கம்தான். ஆகவே உலகத்தின் பாவம் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளும், திருச்சபையின் பாவம் உலகத்துக்குள்ளும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பாவத்திலே நிலைத்திருக்க கூடாது, நம்முடைய அக்கிரமத்திலே வாழக்கூடாது. இயேசுவின் வருகையின் போது நானும் நீயும் தலை குனிந்தவனாக, வெட்கப்பட்டவனாய், சுக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடாது. அவருடைய வருகை
வருகையை சந்திக்க ஆயத்தமாவோம். அந்த வருகையின் நாள் பயங்கரமானது. அது நியாய தீர்ப்பை சந்திக்கிற ஒரு காலம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். தேவனுடைய இரக்கத்தை பெறுவோம், தயவை பெறுவோம். அவர் எங்களை வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக என் வாழ்க்கையை மாற்று ஆண்டவரே, உதவி செய்யும். என் பாவங்களை மாற்றும், என் அக்கிரமங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, மனம் திரும்புதலின் இருதயத்தை கொடுங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டு ஆண்டவரே, பொய்யான வழிபாடுகளிலிருந்து மனம் திரும்பட்டு, உலக ஆண்டவரே மயக்கத்திலிருந்து மனம் திரும்பட்டு ஆண்டவரே, பக்கமாய் ஜனங்கள் திரும்பும் போது நீர் அவர்கள் பக்கமாய் திரும்புவீர். அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் நீ மனஸ்தாபப்படுவீர். நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேல் கட்டளையிடுவீர். இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறவர்களுடைய வருகைக்கு எப்பொழுது நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் சமீபம். அது பயங்கரமான நாள். அந்த நாளை சகிப்பவன் யார்? அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.